ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என்னோட அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் தியானத்துக்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் நெகேமியாவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 10வது வசனம். பின்னும் அவன் அவர்களை நோக்கி, நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம்முடைய ஆண்டவருக்கு பரிசுத்தமான நாள். விசாரப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்றான். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன் என்று நெகேமியா ஜனங்களிடம் சொன்னான். சிறையிருப்பிலிருந்து மீண்டு வந்த ஜனங்கள் தேவாலயத்தை கட்டி அலங்கத்தை கட்டி முடித்து பிரதிஷ்டை செய்து நியாயப்பிரமாண புஸ்தகத்தை எஸ்ரா வாசித்து அதனுடைய அர்த்தத்தை விளக்கி சொன்னபோது ஜனங்கள் எல்லாம் கேட்டு அழுதார்கள். தேவனுடைய வழிநடத்துதலையும் அவர் செய்த அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் தங்களுக்கு இட்ட கட்டளைகளையும் பிரமாணங்களையும் தாங்கள் கை கொள்ளாமல் தேவனுடைய கட்டளைகளுக்கு மீறி நடந்ததையும் அவர்கள் அறிந்தபோது அவர்களுடைய இருதயம் துக்கத்தினால் நிறைந்து விசாரப்பட்டு அவர்கள் அழுதார்கள். எஸ்ராவும் நெகேமியாவும் ஜனங்களை பார்த்து, இந்த நாள் பரிசுத்தமான நாள், நீங்கள் துக்கப்படவும் வியாக்குலப்படவும் வேண்டாம். நீங்கள் மகிழ்ச்சியோட விருந்துண்டு ஒன்றுமில்லாதவர்களுக்கு உங்கள் பங்குகளை அனுப்புங்கள். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று நெகேமியா சொன்னார். கர்த்தர் நமக்கு செய்த நன்மைகளை நினைத்து நாம் மகிழ்ந்து களி கூர்ந்து அவர் நமக்கு கொடுத்திருக்கிற ஆசீர்வாதங்களை மற்றவர்களோடு நாம் பகிர்ந்து கொள்வதே உண்மையான மகிழ்ச்சி. அப்படி கர்த்தருக்குள் நாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்முடைய பலனாக இருக்கிறது. ஆபத்து காலத்தில் சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. இந்த மனசோர்வு சரீர சோர்வையும் கொண்டு வந்து நம்முடைய பலனையெல்லாம் உறிந்துவிடும். அதனால கர்த்தரையும் அவருடைய வார்த்தையை மாத்திரம் நம்பி நாம் சார்ந்து இருக்கும்போது அதுவே நமக்கு பலனாக இருக்கிறது. அமெரிக்கும் நம்பிக்கையும் உங்கள் பலனாக இருக்கும் என்று சொன்ன வசனத்தின்படியாக கர்த்தரை நம்பி அவரை சார்ந்து நாம் சும்மா இருக்க வேண்டும். நாம் சும்மா இருக்கும்போது கர்த்தர் நமக்காக செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். கஷ்டத்திலும் வியாதியிலும் பிரச்சனையின் மத்தியிலும் தேவனுடைய வார்த்தைகளை நம்பி கர்த்தர் நமக்கு உதவி செய்வார் என்கிற நம்பிக்கையோடு சந்தோஷத்தோடு நாம் காணப்படுவதே நம்முடைய பலனாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பலனை கர்த்தர் நமக்கு தருவாராக. ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, எங்களை படைத்தவரே, எங்களுடைய பலனும் கோட்டையும் அரணும் கேடகமாக இருப்பவரே, எங்கள் பாதுகாவலரே, கவலைகளும் துக்கங்களும் பாரங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் எங்களுடைய கவலைகளை போக்கி துக்கங்களை மாற்றி உம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் கர்த்தர் எங்களை நிரப்புகிற தயவிற்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் சரீர பலத்தை அல்ல, மனிதர்களை அல்ல, சூழ்நிலைகளை நம்பி அல்ல, உம்மை மாத்திரம் நம்பி உம்முடைய வார்த்தைகளை பிடித்து கொண்டு வாழத்தக்கதான கிருபை தாங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருந்து அந்த பலனை பெற்றுக்கொண்டு வாழ எங்களை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.